கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இப்படி இருந்தால் ஆரம்பிப்போம். என்னை தோல் மேலே உட்கார வச்சு எங்கள் மாமா எடுத்து போய் ஸ்கூலில் விட்டார். அது தாய் மாமா அங்கே தான் ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்ட்டு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த டீச்சரு எங்கள் வாத்தியார் ஹரிதாஸ், அவர் 4ஆம் கிளாஸ் வாத்தியார். அவர் எச்எம் வேறு லட்சுமின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. 1ஆம் கிளாஸ் டீச்சர் பானுமதி. ஆனால் அந்த ஸ்கூலில் சாக்லேட்டு அந்த கிஃப்டெல்லாம் கொடுப்பாங்க ஸ்கூலில் சேர்க்கறதுனால. அவர் தான் பிடிச்சி வச்சு ரேட்டில் வச்சு ஒரே என்னை விட்டுறா போடான்னு சொன்னேன். நான் நல்லா ஞாபகம் இருக்குது. கொஞ்சம் வளர்ந்த பேர் போடே சொல்கிறது இல்லை எங்கள் வாத்தியாருங்களெல்லாம், மரியாதையாக சொல்கிறேன். குழந்தையா இருக்கும்போது அவ்வளோ நல்லா பேசினேன் நான். என்னை விட்றா, நான் போனோம். நான் பொண்ணு இப்படி வளர்த்துக்கிறீங்களேன்னா இருந்தாள். எங்கள் மாமா சொன்னார், நீ ஆம்பளை தானே போட நம்ம என்ன பண்ணோம், என்னை அப்படி தான் கூட வந்தாள். நான் வாடிப்பொடின்னு கூப்பிட்டா தான் தப்புனார் அவர். அது அப்போது ஒரு காலம். குழந்தை இருக்கும்போது நம்ம ரொம்ப சாதாரணமாக எல்லாருக்கிட்டையும் பேசுவோம், அப்படிதானே? வளர என்ன ஆகிட்டான், நாகரீகம் பேசுறது இப்படிலாம் ஆகிட்டோம். ஆனால் அந்த வாத்தியாரையும் என்னை பாதுகாப்பாக வச்சுருந்து சாதம் தான் அனுப்பிச்சார். 3:30 மணிக்கு மேலே தான் அந்த சாப்பாடெலாம் அங்கே நான் மதிய உணவு சாப்பாடெலாம் அங்கே இருக்கும். நான் அரசினர் ஆரம்ப நலத்துறை பள்ளி, ஆதி திராவிடர் அரசினர் ஏதோ ஒரு பெருசாக ஒரு பேர் வந்துச்சு. அந்த 5ஆம் கிளாஸ் வரைக்கும் சுகாதார ஆரம்ப நலத்துறை பள்ளின்னு ஒன்று சின்னதாக ஸ்கூலில். அதில் பெஞ்செல்லாம் இருக்காது, சிமெண்ட்டு தர தான் இருக்கும். அதில் தான் உட்காரணும். 3வது 4வது 5வதுக்கு மட்டும் தான் பெஞ்சு. 1 2க்கெல்லாம் சும்மா தான் உட்காரணும். குழந்தைங்கன்னா சும்மா உட்கார வைப்பாங்க, சேரோ ஸ்டூலோ அதெல்லாம் இருக்காது. நான் ஒரு 40 days கோர்ஸ் நடத்துகிறேன். இந்த மாதிரி ஸ்கூலில் படிச்சுட்டு பழகிட்டு வந்த ஒரு மனிதன் ஒரு 40 days கோர்ஸு நடத்துகிறேன். எனக்கு ஒரு 10 பேர் 5 பேர்னு ஆகி இந்த பேட்ச் தான் ஒரு 20 பேர் வந்துக்கிறாங்க. வந்த கிளாஸுக்கு வர்றவங்க எப்படிலாம் வரலாம் தெரியாது. புருஷன் பொண்டாட்டியாக வரலாம், லவ்வர்ஸாக வரலாம், சைடில் யாருனா வச்சுன்னு கீப் ஆகிட்டுன்னு வரலாம். எனக்கு தேவை அதெல்லாம், எனக்கு தேவையா? எனக்கு ஃபீஸை கட்டினாங்க, உள்ளே வந்தாங்க. அவங்க 2 பேரும் எதனா பண்ணியிருந்தா தேவையா? ஆளுக்கு ஒரு ரூம் கொடுக்கலாம், 2 பேரும் ஒரே ரூமில் பார்த்துக்கலாம். இவங்க ரூமில் அவங்க போய்க்கலாம், அவங்க ரூமில் இவங்க போய்க்கலாம். இதெல்லாம் பப்ளிக்கில் சொல்கிறியே, கிளாஸ்க்கு வராமல் போய்ட்டு போகிறாங்கன்னா இந்த மாதிரி சொன்னால் தான் கிளாஸுக்கு நிறைய பேர் வருவாங்க. நம்ம யாருன்னா தள்ளுன்னு போனாக்கா அங்கே போய் ஜாலியாக இருக்கலாம் போல். இது கேவலமானதா இல்லையான்னா, இதில் என்ன கேவலம் இருக்குது? நான் கற்றுத்தரது 40 daysக்கு உட்கார வச்சு கடவுள்னா என்ன, வாழ்க்கைன்னா என்ன, காலத்தை எப்படி மதிக்கணும், ஊக்கமாக எப்படி இருக்கணும், நிம்மதி எப்படி இருக்கணும், ஆனந்தமாக எப்படி வரணும்னு சொல்கிறது தான் என் வேலையை தவிர, பர்சனலாக அவங்க எங்கெங்கே எப்படி சொல்லிக்கிறாங்கன்னு பார்க்கத்தான் என் வேலை. அப்படி தானே? இப்போ திருத்தணியோ திருப்பதியோ ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, ரூம் புக் பண்ணுறீங்க. ஒரிஜினலாக புருஷன் முன்னாடி சர்டிஃபிகேட்லாம் வாங்கி பார்த்தா கொடுப்பாங்க ரூமை, இல்லை தானே? இங்கே வீட்டிலேருந்து யாரோ புக் பண்ணிக்கிறீங்க, போகிறீங்க. அப்படி தானே? ஒரு ட்ரெயினில் போகிறீங்க, இல்லை பஸ்ஸில் போகிறீங்க, யாரோ ஒருத்தர் உட்காந்து வச்சுருந்து போகிறீங்க. பார்க்குறோன்னா நினச்சி என்ன பண்ணலாம்? ஸ்லிப்பர் கிளாஸில் படுக்கிறீங்க, பக்கத்தில் ஒரு பொம்பளை படுக்கிறாங்க, போயிடுறீங்க, அப்படியே ஜாயிண்ட்டாகவும் ஆயிடுறீங்க. ஒருத்தன் கதையே எழுதுறான், ஜானகிராம்னா திண்டு ஜானகிராமன் என் நண்பர் ஒருத்தர் சொன்னார். ட்ரெயினில் போனாங்க, ஒரு 35 வயசு 40 வயசு மதிக்க தந்த ஒரு பெண், ஒரு 25 வயசு இளைஞன் உள்ளே இருந்தான். ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா, இப்போ நம்ம ட்ரெயினில் போகும்போது அடுத்தது 25 வயசு இளைஞன் எங்கனக்கிறானான்னு பார்ப்போம்ல. கதைங்களாம் இப்படி தானே சொல்லி வச்சுக்கிறாங்க, சுற்றி சொல்லி. இப்போ பாதுகாப்பு தருவீங்களா இவ்வளோ சொல்கிறீங்களா? இல்லை, கிளாஸ்னால் என்னென்ன நடக்கும்னு சொல்ல வரேன். ஸ்கூல்னால் பாடத்திட்டம் போனால் என்ன பண்ணுவார்? அந்த வாதியர் இதுமாதிரி என்னை சேர்த்துட்டா அவர் வெளியே அனுப்பிச்சிடுவாரா என்ன? நான் திட்டுன்றதுக்காக என்ன அனுப்பிச்சிடுவாரா என்ன? அவருக்கு என்ன பழகணும் குழந்தைய. அதனால் அவன் திட்டுவான், அவளமாக பேசி கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவளமாக கும்பலாக தச்சு என்னை வாடா போடான்னு கொடுக்குறாருன்னு சொல்லி மரியாதையாகி அவளமாக எனக்கு அவர் தான் பிடிச்ச வாதியார் ஆகிட்டார். என் மனசில் உள்ளே போய் உட்காந்துன்னு ஒரு வாதியாரில் ஒருத்தர் அவர் தான். ஹரிதாஸ், பானுமதி, அமராவதி. 1வது படிக்கும்போது இப்போ இந்த டீச்சர் பேர்லாம் ஏன் எனக்கு தெரியுது. அப்புறமா அவங்க என் கூட பழகுந்து, அவங்க என்னை கூட நடந்துருந்து, நான் அவங்கள கூட பேசுந்து, இப்படி ஆகிட்டேன்னா 2 பேரும் அப்படியே க்ளோஸ் ஆகிட்டோம். ஆனால் ஆரம்பம் இப்படி தான் இருந்ததே. ஒரு 40 days கோர்ஸ்க்கு வராங்க, ஏதோ தியானம் கற்றுக்குறாங்க, பயிற்சி பண்ணுறோம், கடவுள் சொல்கிறோம், கடவுள் பற்றி பேசுகிறோம். இதுதான் என் வேலை. அப்படி தானே? கணவன் மனைவி பிரச்சனைன்னா கணவனோ அல்லது மனைவி என்ன செஞ்சுருக்குண்ணா பேசணும். நான் ஒன்றும் ஃபோனை கட் பண்ணிவிடுங்க, யாரையும் பேசாதீங்கிறது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபோனை பிளாக்லேயே போடக்கூடாதுன்றவன் நான். என்ன பண்ணக்கூடாது, எடுத்து பேசுங்க, எல்லாம் சும்மா விட்டுப்பாங்க. எனக்கு நிறைய கால்லாம் வரும், ஆன் பண்ணிட்டு கம்பெனியே வச்சு நிற்பேன். அவங்க பாட்டு பேசிட்டு அவங்களே வச்சுருவாங்க. அதில் ஒன்றும் தப்பு ரைட்டெல்லாம் இல்லை. அப்போது ஒரு பிள்ளை இங்கே படிக்கிறாங்க, இல்லை ஒரு பையன் படிக்கிறான், பொண்டாட்டியை பிரச்சனை பண்ணுறாங்க. எங்கள் கணவர் ஏமாற்றிட்டு என்ன பண்ணிக்கிறீங்க, கிளாஸுக்கு சேர்த்துட்டீங்க. இது நிறுவனத்துக்குள்ளே எல்லாத்துலேயும் போய் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க?
அந்த மனிதன் பலகீனமானவனாக இருந்தாவோ இல்லை அந்த மனிதனை பலகீனமாக நினச்சாலும் தான் இது சாத்தியமே தவிர ஒரு பலமான மனிதர்கிட்ட போய் நீங்கள் அது மாதிரி பண்ணுவீங்க? ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் அது மாதிரி பண்ண முடியும்? ஒரு ஐஐடியில் போய் சேர்த்துட்டீங்க, உள்ளே போக முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு வேளம்மாள் ஸ்கூலில் உங்கள் பையனை ஸ்கூல் போய் சேர்த்துட்டீங்க, அந்த பையனை நடுவில் போய் அன்றைக்கி கூட முடியும்? 10 மணிக்கு இஷ்டமாக போய் கூட முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை. ஒரு 4 நாள் லீவ் போகணுன்னா கூட நீங்கள் என்ன பண்ணி ஆகணா? லீவ் லெட்டர்லாம் எழுதி கொடுத்துட்டு தான் போகணும் அங்கே. அப்படி தானே? பணம் கட்டிக்கிறீங்க போய்க்கிறீங்கன்ட்டு. கணவனும் அல்லது மனைவி இங்கே வந்துட்டாங்கன்னா அவங்க எனக்கு பணம் கட்டிட்டாங்கன்னா அவங்கள பாதுகாக்க வேண்டியது யார்? என் வேலை சாப்பாடு போட்டு ரூம் கொடுத்து போகிறது. அவங்க அசிங்கம் பண்ணுறாங்க, பண்ணுறாங்க, எனக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் அது எனக்கு தேவையும் இல்லை, அவசியம் எனக்கு கிடையாது. ஒரு கணவன் வராரு, என் மனைவி வந்து திருடனம் பண்ணுறாங்க, ஓடுறாங்க, டவுசர் போடுறாங்க, செட்டி போடுறாங்கன்றாரு என்கிட்ட. டவுசர் செட்டி போடுறது யார் இஷ்டம்? அவங்கவுங்க இஷ்டம் தானே. அது உசிலம்பட்டியில் போந்துட்டாக்கா டவுசர் போடக்கூடாதாமே? அப்படியா? எதனா கிராமத்தில் போந்துட்டா, எதனா ஒரு ஊரில் போந்துட்டா அது எங்கள் ஊருக்கெல்லாம் லாக்கி ஆகாது. நான் எங்கள் ஊருக்கெல்லாம் லாக்கின்னு என்கிட்ட சொல்கிறது, நானே சார்ஜ் பண்ணி சுற்றிங்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், ஆடை அலங்காரம் உடையெல்லாம் யார் யார் உரிமை? அவர்தான். நிறைய பாட்டெலாம் போட்டு வச்சுக்கிறானுங்க அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும். அக்கடான்னு நாங்கள் உடை போட்டா, துக்கடான்னு நீங்கள் எடை போட்டா தடா. ஆணோ அல்லது பெண்ணோ சுதந்திரமாக வாழ்கிற தகுதி எல்லாருக்கும் உண்டு. அப்படி தானே? கணவனோ அல்லது மனைவியோ கட்டுப்பத்துன்றது ஒரு எல்லைக்கு வரையும் தான், அதுக்கு மேலே இல்லை. அன்பு அல்லது பரஸ்பரம் வானா போடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியாது? அந்த மனைவி அவனை கேட்க முடியாது. வானா போடான்ட்டாலும் அந்த கணவன் அந்த மனைவியை கேட்க முடியாது. அன்பில் தான் 2 பேரும் என்ன பண்ணுறோம்? பரஸ்பரம் கூடியிருக்க முடியும். இப்போ அன்பில் இல்லை, சமூக அந்தஸ்துக்காக வேண்டி கூடியிருக்கிறோம் நிறைய பேர். அன்புனாலெல்லாம் கணவனை மனைவி அன்பாலாம் இல்லை. இப்போல்லாம் நண்பர்கள்லாம் அன்பால் இருக்கிறாங்க. இப்போ தான் பார்த்தோம், காரியத்துக்காகத்தாங்கிறாங்க, தேவைகளுக்காகத்தான் கணவனை மனைவிமா இருக்கிறீங்க. உண்மையிலேயே கணவன் மனைவி எல்லாம் இப்போல்லாம் அதெல்லாம் சாத்தியமே இல்லை. ஏன்னா மனுஷனுக்கு அறிவு அதிகமாகிடுச்சு. அதனால் என்ன செய்ய முடியாது, அவன் உணர்வுபூர்வமாக கொண்டாட முடியவே முடியாது. அதெல்லாம் பொய். நீங்கள் எவ்வளோதான் நெருக்கமாக இருக்கிறீங்கனாலும் அது என்ன தான், ஒரு கால் நீங்கள் 2 பேரும் நெருக்கமாக இருக்கிறீங்கன்னா அது காரணம் தாம்பத்தியமோ கணவன் மனைவியோ கிடையாது, அன்பானவர்களாக இருப்பீங்க. உங்ககிட்ட அன்பு சுரந்திருக்கும், அதனால் அந்த பொம்பளை விட்டு கொடுத்துன்னு இருப்பீங்க. இல்லை அந்த பொம்பளை கிட்ட அன்பு சுரந்திருக்கும், கணவனை விட்டு கொடுத்துன்னு இருப்பான். அதாவது விட்டு கொடுத்துன்னா அவன் சுதந்திரமாக இருக்கட்டும்ன்ட்டு. வெள்ள மனம் உள்ள மச்சான் விளையாடி ஓஞ்சி வந்தா பாட்டு கேட்டுக்கிறீங்களா? எங்கன்னா போய் வாடா புறம்போக்கு, என்ன எப்படி தானே எங்கே தானே இங்கே தான் வந்தால் அவனு விட்டு கொடுக்குற மனைவி. எவ்வளோ சந்தேகப்பட்டாலும் போனாலும் இந்த சனினுக்கு அவள் தான் தெரியும். அதனால் அது சந்தேகப்படுறது மட்டும்தான் அது சாத்தியம், அது செஞ்சுன்னு எடுக்கும். நம்ம எப்படி இருந்தாலும் அது சோறை போட்டு பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டியது என் வேலைன்ட்டு ஒரு ஆண் இந்த பண்ணை வச்சுக்கலாம். இப்படி தான் உறவு இருக்க முடியுமே தவிர புரிதல் நிமித்தமாக இந்த உலகத்திலேயே நான் தான் அழகானவள் அல்லது அழகானவன் யாருமே கிடையாது. டிவி, ட்ராமா, நாடகம் எல்லாம் பார்த்துக்கிறேங்க. நான் இதை பற்றி நிறைய பேசியிருக்கிறேன். அப்போ இந்த 40 டேஸ் கோர்ஸ்க்கு ஒருத்தர் உள்ளே வந்துட்டாருன்னா அவர் பாதுகாத்து கற்றுக் கொடுத்து அனுப்புறது என்னோடய வேலை. அவருக்கு பிடிக்கல, உள்ளே வந்துட்டார், 40 நாள் உள்ள கோர்ஸ்க்கு வந்துட்டு பிறகு நான் பேசுறதுக்கு கற்றுக் கொடுத்தேன்னா அவருக்கு புரியும். ஏதோ முரண்பாடு ஏற்படுது எனக்கும் அவருக்கும்னா அவர் என்ன பண்ணலாம், என்னண்ட இந்த வகுப்பு என்னால் தொடர்ந்து கலந்து கொள்ள முடியாதுன்ட்டு போயிடலாம், முடிஞ்சிச்சு. தப்பு அது எதனா தப்புக்கு தானே இல்லை. அப்போது உள்ளே வர்றவங்க அவங்க விருப்பமாக வெளியே போகலாம். ஆனால் உள்ளே வந்தவங்கள வெளியேருந்து யாரும் எடுத்து வந்து டிஸ்டர்ப் பண்ணதுக்கு முடிந்த அளவுக்கு என்னால் முடியாது. டிஸ்டர்ப் பண்ண அவ்வளோ பண்ண முடியாது. அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், ஃபேமிலி மெம்பராக கூட இருக்கலாம். உடனே ஒரு ஃபேமிலி மெம்பர் வந்தாங்க, திருவானைக்காலில் இங்கேருந்து நாங்கள் போனோம், கோயில் உள்ளவே வரல, அப்படியே கடத்தின்னு வந்துட்டாங்க அவர் திருப்பி. நீங்கள் சண்டை போட்டு தான் ஒருத்தர் கடத்தணும்லாம் கிடையாது. ஆமாம், ரிலீஜியஸ் மேட்ரு இது. நான் ஒரு இந்த மதத்தை சார்ந்தவன், இந்த கோயிலுக்கு போகக்கூடாதுன்ற ஒரு கூட்டம் உள்ளுக்குள்ளே இருக்கும், வெறிதானே இருக்கும். சில பேர் சந்தோஷமாக பேசினே ஏமாற்றி நிற்பாங்க. உங்களை ஏமாத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, அவ்வளோ நல்லா பாலிஷியாக ஏமாற்றி நிற்பாங்க. அப்படியே நாக்கு வழியாக பேசி அப்படியே தேன் ஊற்றும். அது மாதிரிலாம் பேசி என்ன பண்ணலாம், ஏமாற்றணும்னு முடிவு பண்ணிட்டா மனிதர்கள் ரொம்ப தந்திரசாலிகன்றதுனால அது மாதிரிலாம் செய்யலாம். அப்போ உலகத்தையும் வந்துட்டா இங்கே ஒரு பெரிய பெரிய கூத்தே நடந்துச்சு. மீடியாக்கெல்லாம் ஒரு பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க. நம்மளுக்கு பயந்து போய் 2 நாள் தூங்க மாறாயிட்டுக்கிறாரு. ஆனால் டிவியில் வரல. ஆனால் இந்த வீடியோ போடுறேன் என்ன நடந்ததுன்ட்டு. ஒரு கணவன் ஒரு மனைவியை என்ன எதிர்பார்க்கணும், அன்பாக இருக்கணும். ஃபேமிலியாக வந்து அந்த பிள்ளைகிட்ட வந்து இது மாதிரி தனியாக வந்துட்டியாம்மா, என்னை கூட திட்டலாம். ஒரு பிள்ளையை தனியாக எடுத்து வந்து வச்சு நீ காலத்துக்கும் அவளை காப்பாற்ற முடியுமா, 40 நாள் வச்சுருந்து தெட்டி தானே விட்டுருவேன்.
அந்த பிள்ளைகிட்டையும் எஜுகேட் பண்ணேன். இந்த ஆள் நம்பி இங்கே வந்துக்கிறியாம்மா, இந்த ஆள் நம்பி 40 நாள் தானே வந்துக்கிறாங்க, இங்கேயே வாழ்நாளுக்கு சேர்க்க மாட்டேன் நான். வேலையா இது? என் வேலையா இது? காலத்துக்கு இங்கே இரு நான் சேப்ப நினைக்கிறீங்க? கிடையவே கிடையாது. இங்கே இருந்தால் வாடகை கொடுக்கணும், இல்லை எனக்கு வேலை செய்யணும். வேலை செய்யணுங்களா என்ன பண்ணலாம், நீங்கள் இருக்கலாமே தவிர மற்றபடி அடைக்கலம் கொடுக்குறது ஒன்று நான் நத்தின்னு இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு இடம் இது கிடையாது. வந்தோமா, ஸ்கூலில் படித்தோமா, போனோமான்னு இருக்கணும், அவ்வளோதான். வாழ்க்கையை நான் வந்து நல்லா வாழ தான் சொல்லிக் கொடுக்குறேன். வந்து நல்லா சண்டை போடுறாங்க, அம்மா அப்பா சண்டை போடுறாங்க, மாமியார் சண்டை போடுறாங்க, கூட 4 பேர் கூட்டு வந்து சண்டை போடுறாங்க. அந்த பிள்ளைகிட்ட அன்பாக பேசி வாமா, இது மாதிரி இங்கே நல்லா இருக்க முடியாது, வாழ்க்கைக்கு நல்லா இருக்குன்னா சண்டை போட வேண்டியது இருக்கும். ஒருத்தர்கிட்ட குடும்பத்தில் ஒருத்தர் மேலே ஒருத்தர் சண்டை போட வேண்டியது இருக்கும். சண்டை போட்டு அன்பாக இருக்க சொல்ல முடியும்? ஏய் என்கிட்ட அன்பாக இரு அப்படின்னு அடிக்க முடியும்? அச்சா அன்பாக இருக்க முடியும்? அது பேர் அன்பு? அடிமைத்தனம் தானே. 2026 நடக்குதுங்க. 2026 அடிமைத்தனம் நடக்குது. அதிசயமாக இருக்குது எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. அதனால் நீங்கள் வந்து நான் ஒரு வீடியோ கிளிப்பெல்லாம் போடுறேன், எப்படிலாம் கத்துனாங்கன்னு கூட இதை கூட பேசும்போது கூட நடுவில் போடுறேன் பாருங்கள். வாய்ஸ்லாம் மியூட் பண்ணிவிட்டு, ஏன்னா அசிங்கமாக பேசினான். நான் இத்தனை சவரம் போட்டேன், நீ இது பாவி, நீ நல்லா இருக்க மாட்டேன், நீ கெட்டு போயிடுவேன், இப்படி தான் பேசுகிறாங்க. அப்புறமா டிஎஸ்பிக்கு ஃபோன் பண்ணுறேன் அவங்களே. அப்புறமா லாஸ்ட்டில் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி போலீஸ் வர வச்சு 2 பேரையும் சேர்த்து 2 பேருக்கும் சிஎஸ்ஆர் கொடுத்து அனுப்ப வேண்டியதாகிடுச்சு. இது எந்த விதத்துலையுமே நியாயம் இல்லை. ஒரு கணவனை மனைவி, இல்லை மனைவியை கணவன் மிரட்ட வேண்டிய கட்டத்தில் நம்ம இல்லை. போலீஸ் யாருக்கு பாதுகாப்பு? எல்லா இண்டிவிஜுவலுக்கும் பாதுகாப்பு. எல்லா இண்டிவிஜுவலுக்கும் யார் தான் பாதுகாப்பு? போலீஸ்னால் நீங்கள் நினச்சிக்காதீங்க எனக்கோ அல்லது உனக்கோ சாதகமானவங்க இல்லை. 2 பேருமே நல்லா இருக்கணும் அவங்களுக்கு. அப்படியா? இல்லை ஏதோ ஒரு ஜாதிக்காரர், இல்லை ஒரு ஆம்பளை நல்லா இருக்கணும், பொம்பளை நல்லா இருக்கணும், அப்படியா? ஆணாக இருந்தாலும் நல்லா இருக்கணும், பெண்ணாக இருந்தாலும் நல்லா இருக்கணும். எந்த சமூகம், எந்த ஜாதி, எந்த கூட்டம் வந்தாலும் எப்படி இருக்குண்ணா? அப்போ காவல்துறையோட வேலை என்னென்னா சண்டை போடக்கூடாது, ஒருத்தர் அடிச்சக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது. அப்புறமா அதை தாண்டி நீதிமன்றம், எனக்கு ஒரு நீதி வேணும், எனக்கு வாழ முடியல, எனக்கு வானா விவாதத்து, இல்லை சேர்ந்து வாழ்கிறது யார் இஷ்டம், அவங்கவுங்க விருப்பம். இதையே இந்த அடிப்படையே புரிஞ்சிக்காத ஒரு கூட்டம் வாதனுக்குது. என் மனைவியை நான் எவ்வளோ தூரம் வந்து கட்டுப்படுத்த முடியும் நான் நீங்கள் நினைக்கிறீங்க? அவ இஷ்டம். இல்லை என் கணவனை எவ்வளோ தூரம் நான் கட்டுப்படுத்த முடியும்? அதுவும் என்ன தான் அன்பாக சொல்லி பார்க்கலாம், பேசி பார்க்கலாம், இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? கட்டாயப்படுத்த முடியும்? பிள்ளைங்களை கட்டாயப்படுத்த முடியும்? 18 வயசு ஆன யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. ஏன்? அவர் ஒரு இண்டிவிஜுவல் ஆகிட்டார். குழந்தைகளை கட்டாயப்படுத்த முடியாது. சைல்டுக்கான ஒரு தனியாக நம்பரே இருக்குது. எங்கள் அப்பா என்னை அடிக்கிறார் வெளிநாட்டுங்களெல்லாம் ஃபோன் பண்ணிச்சேன்னா அந்த அப்பாவை பிடிச்சி போயிடுவாங்க. ஒரு குழந்தைய நீங்கள் பெற்றுட்டிங்கன்னா அதுக்கு தனியாக ரூம் கொடுக்க கற்றுக்கணும். அந்தளவுக்கு நீங்கள் வசதியாக இருக்கணும். அவங்க அப்போ தான் என்ன பண்ண முடியும், நீங்கள் பாதுகாக்க முடியும். இங்கே அப்படி இல்லை. கணவனை மனைவி அடிக்கிறது, ரோட்டில் அடிக்கிறது, சினிமா அதுக்கேற்ற மாதிரி படங்கள் எடுக்கிறது, சுற்றி காட்டுறது, இந்த மாதிரிலாம் நடக்குது. கணவனோ அல்லது மனைவியை நான் பொதுவாக சொல்ல வர்றது இதுதான். புரிஞ்சிக்க பாருங்கள். அன்பாக 2 பேரும் ஒன்றா யார் இருக்கலாம். அதர்வைஸ் மிரட்டி ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே தனியாக வாழ்கிறதுக்கு கற்றுக்கணும், சம்பாதிக்கணும், நமக்கான பணத்தை நம்ம உற்பத்தி பண்ணணும். பித்தியாருக்கு நான் உதவி பண்ணிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு தான் யாரும் டிபெண்ட் பண்ணி ஒருத்தர் பாதுகாப்பு கருதி அவங்களோட சிலேவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். என்னவோ இந்த இந்திய சமூகங்களில், இந்திய குடும்பங்களில் இது ஒரு பெரிய பிரச்சனை. மனைவின்னா அடிமையாக இருக்கணும்ட்டு. ஒருத்தன் பொண்ணு பார்த்துட்டு போயிட்டு பொண்ணை பிடிக்கல, சிங்கப்பூரில் வேலை வாங்கி தருவியான்னு கேட்குறான்னா அவன் சரியான உஷா தான் இருப்பான் என்னை பொறுத்த வரைக்கும். வர 2 மாப்பிள்ளையும் இதுமாரி திட்டி வேண்டாம், வேறு என்ன நான் சொல்கிறது? அப்போ வாழ்க்கையை தேர்றது உனக்கு கல்யாணம் பண்ணும்போது எப்படி தான் தேடுறானுங்க பொண்டாட்டியா? என்னால் எதுவும் முடியாது, பணக்கார பொண்ணாக பார்த்து என்ன பண்ணிக்கலாம் நான்? அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. போகும்போதே ஒன்றுன்னு போயிருக்கணும்ல, அங்கே நிமிந்து வரக்கூடாது. போகும்போது எப்படி தான் போனால் அந்த மாதிரியே ஒன்றுன்னு போனால் என் மேலே நடந்துக்கலாம். நீங்கள் என்ன எதனா வச்சுங்க, என்ன ஒரு வேலைக்காரனாக வச்சுங்க, உங்கள் வீட்டில் என்ன பண்ணுறேன் நான் எடுபடி வேலையா செய்கிறேன், நம்பி தானே வரணும். அப்படியே ஒன்றும் தப்பு கிடையாது, அதுவும் செய்யலாம். வீட்டோட மாப்பிள்ளையை வந்துடுறாங்க, நான் நல்லா மேலே மையெல்லாம் பூசிப்பேன், இதெல்லாம் உங்கள் பொண்ணுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சுடுறேன், சுத்த கழுவி விட்றேன். என்ன பண்ணுங்க, என்ன உங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளையை வச்சிங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், பரவாயில்ல நம்ம பொண்ணுக்கு ஒருத்தன் சூத்து கவுத்துக்கு வரேன்றான்ட்டு என்ன பண்ணலாம், வச்சுக்கலாம். ஆனால் அப்படி ஒரு அப்போ கொடுப்பான் பொண்ணை, எப்படி கொடுப்பான்? தரமாக இருக்கணும், வேலையை வைக்கணும். நான் வச்சுக்கிறத விட என் பொண்ணை எப்படி வச்சுக்கணும், அவன் வசதியாக வச்சுக்கணும், அப்படி தான் நினைப்பான். இந்த கேடுகட்ட சமூகத்தில் இப்படி வாழவே மாட்டேன்றான் ஒருத்தனுமே. எல்லாம் என்ன ஆகிட்டுக்கிறானுங்கன்னா பாவமாக ஆகிட்டுக்கிறான். பொம்பளை ஆம்பளைலாம் என்ன ஆகிட்டுக்கிறாங்கன்னா ஒருத்தர் ஏமாற்றி பழிக்கிறதுன்னு ஆகிட்டுக்கிறான். எதுடா படிச்சுக்கிறேன்னா வரதட்சணை வாங்கிறதுக்கு, வேலைக்கு போகிறதுக்கு இல்லை.
படித்தது எதுக்கு? பணம் பண்ணுறதுக்கு, ஏமாத்துறதுக்கு, பொய் சொல்கிறதுக்கு. இல்லை இப்படி ஒரு மாப்பிள்ளை வருவான்னு 200 வயசு வரைக்கும் காத்துன்னு இருக்குது. இப்போ ஜென்மமாக இப்போ என் கிளாஸுக்கு வந்தால் இந்த மாதிரிலாம் ஆகாது. மாதிரிலாம் நம்ம மோசமாலாம் நடக்குமானா அது எனக்கு தெரியாது. அவசியம் எனக்கு இல்லை. 3 வேளை சோறை போட்டு தியானம் பண்ண வச்சு கடவுள் சொல்லித்தரது என் வேலை. வந்தவங்க அவங்க விருப்பமா போகலாம். இங்கே வந்து மிரட்டுறது, த்ரெண்டிங் பண்ணுறது, என்னை மிரட்டினா அசிங்கமாக வருது, நான் அப்படின்லாம் இங்கே பேசி பிரயோஜனம் கிடையாது. அப்படிலாம் என்ன கிடையாது, பிரயோஜனம் கிடையாது. அது என் வேலையும் கிடையாது. வந்தால் கற்றுக்கின்னு போகிறோம். இங்கே இது ரொம்ப ஒயிட்டடிங்க, எல்லாம் வெளிப்படையான தன்மையோடு இங்கே இருக்கும். இங்கே என்ன கிடையாது, எதுவுமே ரகசியம் கிடையாது. சிசிடிவி கேமரா இருக்கும், பாடம் நடத்துவேன், பப்ளிக்காக இருக்கும், பாடம் சொல்லி கொடுத்துருவோம். அப்போ நான் என்ன தான் சொல்லித்தரேன்னா, வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க, கொண்டாட்டமாக இருங்க. ஈச் அண்ட் எவ்ரிபடிஸ் சிங்கிள்ஸ் தான், தனி நபர் தான். சாவானா சமாதி அடைங்க, கடவுளின் பேரில் ஏமாற்றவானா, கடவுள் சூன்யமாக இருக்குது, அது உனக்குள்ளே இருக்குது. நீ ஒரு விசேஷம், நீ நல்லா இது வாழ்க்கையை புரிஞ்சுக்கோ. முட்டாளுங்க இருப்பான், அறிவாளி இருப்பான், இந்த சமூகம் ஜாதி சொல்லணும். உனக்கு ஜாதி வானா, உனக்கு ஜாதி வேணா, உனக்கு மதம் வேணா, நீ கடவுளோட புள்ள, நீ இந்த பூமியில் இயற்கையிலேருந்து படைக்கப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு மனிதன், உனக்கு மனம் இருக்குது, நீ கொண்டாட்டமாக இருன்னு சொல்கிறது தான் என் வேலையை தவிர வந்தவங்களை என்ன பண்ணுறது இல்லை. எவனா வெட்ட கூப்பிட்டா குத்துருவாங்களா என்ன? ஒரு இன்ஸ்டியூஷனில் போயிட்டு ஒரு ஆளை கூப்பிட்டு வெட்ட போகிறேன்னா விட்டுருவாங்க, ரவுடிங்கெல்லாம் வந்து பண்ணால். இது மாதிரி வித்தியாசமான ரவுடிங்களை பார்த்தேன் நான். இது எப்படி தான் தெரில, அது எப்படி வராங்கன்னு தெரில. ஒரு ஃபேமிலி மேட்டரை கணவன் மனைவி பேசணுமா, 3வது ஆள் பேசணுமா? நான் தெளிவாகவே சொல்கிறேன். அப்பா பிள்ளைங்கள பேச விட, அம்மா பேசட்டும், அப்பா பேசட்டும், இல்லை யாரும் பேசட்டும். அவங்க பேசுறதுக்கு வரல, சண்டை போகிறதுக்கே வந்துக்கிறாங்க. அது மாதிரிலாம் சண்டை போட்டு இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை, நிற்க வேணாம், அவமானப்பட்டு தான் திரும்பி போகணும். நல்லது இல்லை. நான் வந்து ஒரு நல்ல மனிதன், எல்லாருக்கும் எல்லாம் புரியணும், கடவுள் புரிஞ்சு வாழணும், கொண்டாட்டமாக இருக்கணும், யாரோட யாரும் சண்டை போட்டுக்கூடாது, வன்முறை வெளியேற்றங்கள்லாம் இருக்கக்கூடாது. மதம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்ல வந்தேனே தவிர நான் எந்த மதத்துக்கும் எதிரானவன் இல்லை, எந்த குடும்ப வாழ்க்கைக்கும் எதிரானவன் இல்லை. குடும்பம்னா வாழ்க்கை ஆணும் பெண்ணுமா சேர்ந்து வச்சு ஒரு குடும்பமாக இருக்கிறது தான் நான் அதை ஆதரிக்கிறேன். நான் குடும்ப அமைப்பு முறையை நான் என்ன பண்ணுறேன், ஆதரிக்கிறேன். பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்றியோடு இருக்கணும். ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்கிறத ஒரு குடும்பமாக்கும் போது அது ஒரு பெரிய அழகு. 2 பேரும் சேர்ந்து ஒரு புள்ள பெற்று காப்பாற்றி வாழ்ந்து நீங்கள் வந்து இந்த குழந்தைங்களை வாழ வச்சுட்டு போகும்போது சமூகம் என்ன இணை போதே, வளர்ந்துனே போகுது. மனித கூட்டங்கள் நல்லா இருக்கலான்ட்டு விட்டு இந்த மாதிரி அசிங்கமான வேலையெல்லாம் செய்யறது நல்லதில்லை. இது ஒரு பாடம். இங்கே வந்தால் இந்த மாதிரி ஏமாந்து போயிடுங்கிறதுக்கு காட்டுறேன். நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டு வரணும். ஏன்னா என்ன கூட நீங்கள் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும், பேச போகிறீங்கன்னா என்கிட்ட சொல்லணும். இது மாதிரி ஒரு நண்பர் என்னுடைய வகுப்பு, என் மனைவி உங்கள் வகுப்புக்கு வந்துக்கிறாங்க, நான் அவங்கள கூட பேசணும். நானும் பேசுறதுக்கு வாய்ப்பாக தராமல் போகிறேன். தாராளமாக பேசலாம், கூப்பிட்டுன்னு போகலாம், பேசி என்ன பண்ணலாம், கன்வின்ஸ் பண்ணி வாங்கன்னு கூப்பிட்டுன்னு போகலாம். மிரட்டுறது, அடிக்கிறது இங்கே சாத்தியம் இல்லை. கடத்தின்னு போகிறது இங்கேருந்துன்றது சாத்தியம் இல்லை. ஒரு காலம் நான் இல்லாத போது மயக்க மருந்து கழுத்து போட்டு தூக்கின்னு போயிட்டீங்கன்னா அது நான் ஒன்றும் பொறுப்பாளி இல்லை. அந்த மாதிரி போனாலும் நான் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுப்பேன் தான். எங்கேருந்து இது மாதிரி ஒருத்தர் கத்தின்னு போயிட்டாரு அப்படின்ட்டு. அப்புறமா அவங்க தெரிஞ்சு ஆமாம் தான், என் கணவர் தான், நான் அங்கே தான் இருக்க தான் வந்தேன், என் கணவர் தான், எனக்கு எதிராக கூட திரும்பலாம். எல்லாம் கடவுள் சித்தம் தான். நான் 100% கடவுளை ஒத்துக்கின்னு எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்காக வகுப்பு நடத்தின்னு இருக்கிறேன். யாரையும் கெடுக்கிறது என்னோடய நோக்கம் இல்லை. மீண்டும் கூட நீங்கள் தனியாக ஒரு நபர் வந்து என்ன பண்ணலாம், பேசலாம். முடியாதுன்றவங்களை என்ன பண்ண வேண்டியதில்லை. சும்மா வற்புறுத்தி அன்பாக இருக்க வைக்க முடியும், கட்டாயப்படுத்தி அன்பாக இருக்க முடியும். இது சராசரி அடிப்படை உண்மை கூட புரியாமல் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா பாவம் தான். வேறு எதுவும் எதிர்பார்த்து செய்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால் இங்கே வந்தால் எப்படி இருக்கலாம், பாதுகாப்பாக இருக்கலாம், நல்லா சாப்பிட்லாம், கொண்டாட்டமாக இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணலாம், பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டோட கூட வரலான்னா எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், அது உங்கள் இஷ்டம், அது ஏன் வேலை இல்லை. இங்கே வந்துட்டு ஃப்ரெண்டாக இல்லைனா அவங்கள அம்மா ஆகக்கூடாதா? நான் என்ன சொல்லலாம், யார் நீங்கள் 2 பேர்லாம் பேசிக்காதீங்க, ஃப்ரெண்டாக இருங்க. பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் உருவாக்கிக்கலாம், குடும்பமாக நீங்கள் மாறலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு குடும்ப அமைப்பாக தான் நான் வச்சுன்னுக்கிறேன். சிவயோகி ஃபேமிலி என்கிட்ட வந்து என்னென்ன உபதேசம் வாங்கி என்கிட்ட பயிற்சி எடுத்து என்னோட 40 days கோர்ஸுக்கு வரவங்களாம் யார் எனக்கு? ஒவ்வொரு வருடமும் நான் ஆண்டு விழா கொண்டாடுறதே குடும்பமாக தான். நான் குடும்பமாக குதூகலமாக சந்தோஷமாக இருக்கிற ஒரு பெரிய மனிதன் நான் தான் சொல்லணும் அதை. ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப சின்ன மனிதன் கொண்டாட்டத்தில். நீங்கள் வந்தால் 100% உங்களுக்கு பாதுகாப்பு.
உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கோங்க. ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் திளைப்போம். குருசில யோகிய நாடு, உன்னை நீ கொண்டாடு. கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மதம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.